ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. இன்று ஒரு வசனம். என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு அருளினார். யோனா 2:2. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். தீர்க்கதரிசியாகிய யோனாவுக்கு மரண போராட்டம் வந்தது. ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் வேறு இடத்துக்கு பயணமானதால் அவரோடு இருந்தவர்களுக்கும் பிரச்சனை. யோனாவை கடலில் தூக்கி போட்டார்கள். ஒரு மீனின் வயிற்றில் இரவும் பகலுமாக 3 நாட்கள் இருந்தார். வாழ்வா சாவா என்று தெரியாத ஒரு நிலை. இனி பூமியில் வாழ முடியுமா என்ற நம்பிக்கை முற்றிலும் நீங்கி போன நிலைமை. அங்கலாய்ப்போடு தன் பிழையை உணர்ந்து ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டு துதித்து மைமைப்படுத்தி விடுதலை பெறுகிறார். ஆம், அன்புக்குரிய தேவ பிள்ளையே, ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவிவிடாமல் கீழ்ப்படியாமல் உங்கள் இஷ்டத்துக்கு செயல்படுவீர்களானால் உங்களுக்கும் உங்களை சார்ந்தவர்களுக்கும் நீங்கள் இருக்கும் இடத்தில் இருப்பவர்களுக்கும் பிரச்சனைகள் ஏற்படுகிறது என்பதை உணர்ந்து உங்கள் தப்பிதங்களை ஆண்டவர் இயேசுவிடம் அறிக்கை செய்து ஒப்புரவாகுங்கள். நீங்கள் செய்கிற தவறுகளின் விளைவாக நீங்கள் பிரச்சனைகளுக்குள் தவிக்கலாம். பாதாளத்தின் வயிற்றில் இருப்பதை போல உணரலாம். குடும்பத்தில் சமாதானம் சந்தோஷம் இல்லாமல் பாடி துதிக்க முடியாமலும் இருக்கலாம். அந்த சூழ்நிலையிலும் கர்த்தரை துதிக்க தீர்மானித்து உங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உண்மையாக தேவனை துதித்து மைமைப்படுத்துங்கள். ஸ்தோத்திரம் துதி தேவனை மகிழச் செய்யும். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஏறெடுக்கும் துதி ஸ்தோத்திரத்தினால் கர்த்தருடைய உள்ளம் களிகூறுகிறது. அவர் மனமிறங்கி உங்கள் அக்கிரமங்களை மீறுதல்களை மன்னித்து சந்தோஷமும் சமாதானமும் நிறைந்த அமைதியான வாழ்வை தருவார். நாம் ஜெபிப்போம். பாவத்தை வெறுக்கிற பாவியை நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வாதமான இந்த நாளுக்காய் இந்த நாளின் வசனத்திற்காய் நன்றி சொல்கிறோம். அப்பா, நாங்கள் உமக்கு விரோதமாய் பாவம் செய்தோம், உமக்கு விரோதமாய் தீமை செய்தோம். எங்களை மன்னித்து உங்க மந்தையில் சேர்த்து எங்களோடு இருக்கிற உடன்படிக்கையை நினைத்தருள்வீராக. உமது வார்த்தையின்படி மைமைப்படுத்துவதற்காய் நன்றி சொல்கிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு மக்களும் உம்மை அறியும் அறிவில் வளரவும் சத்தியத்தின்படி தங்களை காத்துக் கொள்ளவும் பாவ மன்னிப்பு நிச்சயத்தோடு பரிசுத்தமாக வாழவும் நன்மை செய்கிறவர்களாக வாழ உங்க கிருபை வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்தினரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறியும் அறிவில் வளரவும் உங்க கருணை வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இன்று ஒரு வசனம் கேட்கிற ஒவ்வொருவரும் விசுவாசத்தில் பலப்படவும் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படவும் பிள்ளைகள் கர்த்தருக்கு பயந்து சத்துருவை மேற்கொண்டு பரிசுத்தமாக வாழவும் வியாதியோடு இருக்கிறவர்கள் உங்க தழும்புகளால் குணப்படவும் கடன் பிரச்சனைகள் மாறவும் துன்பம் துக்கம் மாறி சந்தோஷமான சமாதானமான வாழ்க்கை வாழவும் வருகைக்கு ஆயத்தப்படவும் தேவனே உங்க தயவு வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இந்த நாளில் பிறந்த நாளை திருமண நாளை காணும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படவும் மக்கள் கர்த்தரை அறியும் அறிவில் வளரவும் பாவ சாப ஏவல் பில்லிசூனிய மாந்திரிக கட்டுகளிலிருந்து விடுதலை பெறவும் ஆட்சியாளர்கள் உண்மையாய் உத்தமமாய் தேவ ஆலோசனை பெற்று நேர்மையாய் செயல்படவும் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, நிபா வைரஸ் பாதிப்பிலிருந்து கேரள மாநில மக்களையும் அண்டை மாநில மக்களையும் தேவன் பாதுகாக்கும்படியும் சத்தீஸ்கர் மாநில மக்களை சூனியக்காரர்களின் பிடியிலிருந்து தேவன் பாதுகாக்க வேண்டுமாயும் ரயில் விபத்துகளை தடுக்க இந்திய அரசு நடவடிக்கை எடுக்கும்படியும் துப்புரவு பணி செய்யும் அனைவரையும் தேவன் பாதுகாத்து சுகமாய் வாழ வைக்கவும் மருத்துவத்துறையில் பணிபுரியும் அனைவரையும் தேவன் சுகமுடன் பாதுகாக்கும்படியும் தமிழகத்தில் பெருந்துறை சிப்காட் தொழிற்கூடங்கள் மீண்டும் இயக்கப்பட அரசு நடவடிக்கை எடுக்கும்படியாகவும் தமிழக அரசின் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை மூலம் நலிவுற்ற ஆதரவற்ற பெண்கள் சுய தொழில் செய்வதற்கு வழங்கி வருகிற மானியம் மூலம் ஆதரவற்ற பெண்கள் பயனடையும்படியும் ஜெபிக்கிறோம். போதகர்கள் ஊழியர்கள் மிஷனரிகள் நலன் காக்கப்படவும் தேவ சித்தத்தின்படி ஊழியம் செய்யவும் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்டு பதில் தருகிறவரே உமக்கு நன்றி சொல்கிறோம். துதிகனமையுமே உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென்.